உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் பார்ட் சியில் இருக்கக்கூடிய அடுத்த சாப்டர் பார்க்க போறோம். ஸோ 5வது சாப்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது இந்த வீடியோலேயே முடிய போகுது. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. 2 பாடம் தான் இருக்கு. ஸோ பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைகள். நாட்டுப்புற கலைகள் நம்ம பாட புத்தகத்தில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். எப்போதும் போல ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு, புக்கும் ரெடி பண்ணியாச்சு, புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு, நானும் உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. வர ஃப்ரைடேக்குள்ளே உங்களுக்கு புக்கு வந்துடும். தயவு செஞ்சு ஃப்ரைடே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை நான் கன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரைடே வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான புத்தகம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். கிளாஸஸ் ஆரம்பிச்சலாம். நாட்டுப்புற கலைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு புதிய பாட புத்தகத்தில் 2 லெசனில் தான் இருக்குது. நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறது வார்த்தையில் உங்களுக்கு நல்லா தெரியும். நாட்டுப்புற கலைகள் என்றால் என்ன? நமது பாரம்பரிய கலைகளாக இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகள் எத்தனை இருக்குது, என்னென்ன வகைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நாட்டுப்புறங்கள் சம்பந்தப்பட்டது நமது தேசத்தின் சார்பாக, நமது பாரம்பரியம் கலாச்சாரத்தின் சார்பாக, நமது கிராமங்களில் நடைபெறக்கூடிய அந்த கலைகள் என்ன? கலைகள் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள் மட்டும் இல்லாமல் கலைகளை நம்ம மண்பாண்ட கலைகள் அதுவும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தலாமா? எஸ். ஸோ புதிய பாடப்புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு இயல் 5ல் இருக்குது. ஸோ நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு இயல் 6ல் நிகழ்கலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதில் நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கலை அப்படின்னாலே ஒரு விஷயத்தை உருவாக்குறது, ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் கலை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய கலைகள் இயல்பானது. கலைகளின் இயல்பே அதுதான். ஸோ மகிழ்ச்சியும் கண்ணுக்கு கருத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் மேலும் அவை தொன்மையான பண்பாட்டு கூறுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. இது எப்போதுமே மானத்தேனை பொன்மானை போல தான். ஸோ கலைகள்லாம் இப்படி தான் இருக்கும், அழகாக இருக்கும், கருத்துக்கள் நிலவக்கூடியதாக இருக்கும், நமது கலாச்சாரத்தை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய நிகழ்கலைகளாக இருக்கும், தெரு கூத்துகளாக இருக்கும். அதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அன்றாட பயன்பாட்டில் அழகிய பொருளை தொழில் முறையில் உருவாக்கும் கலைக்கு கைவினை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கைவினை கலைனா என்ன அர்த்தம்? நமக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவையான பொருளை உருவாக்குறது தான் கைவினை கலைகள். அதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மண்பாண்ட கலைகள். நமது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கலைகளை மண்பாண்ட கலையில் தான் முதலிடம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து இங்கே கீழடி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே மண்பாண்டங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ நமது பாரம்பரியமாக நமது கைவினை கலைகளாக முதன்மையானதாக இருப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மண்பாண்ட கலைகளை சொல்லலாம். இதைத்தான் இதில் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நான் இருக்கிறத நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உலகில் மிகவும் பழமையான கைவினை கலைகளுள் ஒன்றாக மண்பாண்ட கலை சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் இருக்குது, தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர்லையும் இருக்குது. ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாலி இருக்கு இல்லையா, கண்டிப்பாக மண்பாண்டங்களில் தான் உருவாக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பியன் கண்டியூர்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம், நாகை மாவட்டம். மதுரையில் இருக்கக்கூடிய கீழடியில் ஏராளமான ஸோ மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சரி சார், அடுத்து அப்படியே பாவுனா திருவை என்றால் என்ன? இது ரொம்ப முக்கியம். திருவை என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ். திருவை என்றால் என்ன? அந்த நம்ம மண் பாண்டங்களை உருவாக்குறதுக்கு ஒரு சக்கரை மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் திருவை. அதான் சொல்றாங்க மண் பாண்டங்களால் சக்கரத்தை, அதாவது மண் பாண்டங்கள் செய்யப்பட பயன்படுத்தப்படும் சக்கரத்தை திருவை அப்படின்னு சொல்றாங்க. திருவை. அப்ப களிமண்ணுடன் மெல்லிய மணல் மற்றும் சாம்பல் ஆகியவற்றை சேர்த்து பகுப்படுத்தி ஒரு பக்குவப்படுத்தி அதை உருவாக்குவாங்க. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்ல, சக்கரத்தில் செதுக்குவாங்க இல்லையா அப்படியே மண்பாண்டங்கள்ல. சரிங்களா? பொற்காலம் படத்தில் ரொம்ப அழகாக அதை காமிச்சிருப்பாங்க. எஸ். ஸோ பானை வனைதல் கேட்பாங்க. மண்பாண்டங்கள் பானை செய்வதற்கான கலைகளை என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ என்னன்னு சொல்கிறாங்க? பானை வனைதல். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். பானை வனைதல், பானை செய்வதை பானை வனைதல் என்கிறோம். மறந்துடக்கூடாது. முடிவு பெற்ற பானையை மெருகேற்ற உருட்டுக்கல் கொண்டு அதை என்ன பண்ணுவாங்க? உருட்டுக்கல் இருக்கும், ஒரு கல் மாதிரி இருக்கும், அதை டக்குன்னு தேய்ப்பாங்க, தட்டுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பானை செய்யறதுக்குரியது அப்படித்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் சுடுமண் சிற்பங்கள். மண்பானைக்கு அடுத்த ஸ்டேஜ் சுடுமண் சிற்பங்கள் அதிலே இருக்கு. சுடுமண்களால் உருவாக்கக்கூடிய சிற்பங்கள். இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? டெரகோட்டா என்றால் என்ன? சுடுமண் சிற்பங்களை ஆங்கிலத்தில் டெரகோட்டா என்பர். களிமண்ணால் செய்யப்பட்ட சூளையில் சுட்டு எடுக்கப்படக்கூடிய சுடுமண் சிற்பங்கள். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், கல்லுகள்லாம் வச்சுருப்பாங்க. நம்மனா கிராமத்துலாம் போயிட்டு இருந்தோம்னா தூரத்துலேருந்து புகையாக மேலே போகும். என்னடா புகையாக மேலே போகுதுன்னு பார்த்தா அது ஒரு செங்கசூளை. செங்கக்கற்களாக ஒரு சூளை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, செங்கசூளை தானே சொல்லுவோம். அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து மூங்கி கலை. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட் தான், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மூங்கி கலைனா என்ன? மூங்கிலால் பல வகைப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. ஸோ பிறந்த குழந்தைகளிலிருந்து கைவினை இப்போ எங்கே கிடைக்கிது?
மூங்கிலால் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், மூங்கிலால் செய்யப்பட்ட பொருட்கள் நிறையா இருக்குது. ஓகேவா? இது கேட்குறாங்க. மூவகை மூங்கில்கள் இருக்கு. கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில். பொதுவாக கைவினை பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மூங்கில் எந்த வகையான மூங்கில் கேட்டா கூட்டு மூங்கில். என்ன மூங்கில்? கூட்டு மூங்கில். இந்த மூங்கிலை பத்தி எதுலையா சொல்லியிருக்காங்கன்னா புறநானூர்ல சொல்லியிருக்காங்க. என்ன வாக்கியத்தோட சொல்லியிருக்கிறாங்க? ஸோ கூம்போடு மீப்பாய் களையாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூம்போடு மீப்பாய் களையாது, முற்காலத்தில் பாய்மர படகுல நம்ம இதை பயன்படுத்தணும்னு புறநானூர்ல சொல்லியிருக்கிறாங்க. கூம்போடு மீப்பாய் களையாது என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து பனையோலை. பனைக்கு நமது மாநிலத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கு. மாநில மரம் பனை மரம். ஸோ பழந்தமிழ் இலக்கியத்தில் பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். ஓலைச்சுவடிகள் பனை மரம் தான் பயன்படுத்தப்படுறோம். ஓலைச்சுவடிகள் உவேஸ் அவர்கள் சொல்லணுமா? ஸோ பனை ஓலை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பிரம்பு ஒரு வகையான கொடி. நீர்நிலைகள் சார்ந்த இடத்துல இது உருவாகுது. ஆனால் பிரம்பு இப்போது தமிழகத்தில் குறைந்து விட்டது. அசாம் போன்ற வெளிமாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. பிரம்பு தாவரவியலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கலாமஸ் ரொடாங். ஸோ இது நீர்நிலைகள் சார்ந்த இடத்துல வருது. தெரியும் உங்களுக்கு, பிரம்பு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ எங்கே நம்ம தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா போன்ற இடத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இது தமிழகத்தில் தற்போது குறைந்து விட்டது. முடிஞ்சு போச்சு கலை, அதாவது கைவினை கலைகள்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிகழ்கலைகள். நிகழ்கலைகளை நம்ம சிற்றூர் மக்களின் வாழ்வியலை சொல்கிறது தான் நிகழ்கலை. அதான் சொல்லியிருப்பாங்க. நம்ம பாரம்பரியம் ஒரு நிகழ்வை ஒரு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு சொல்கிறதுக்காகத்தான் தெருக்கூத்தெல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம படம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ முன்னொரு காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு, ஒரு கதை வடிவத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிகழ்த்துவதற்கே என்ன இருந்துச்சு? தெருக்கூத்தெல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? இப்பயும் பல கிராமங்களில் இருக்குது, சொல்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் சமுதாய நிகழ்வுகளை ஆவணப்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம். கரகாட்டம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பரமார்ந்த கலைகளில் ஒன்று கரகாட்டம் சொல்கிறாங்க. பித்தளை செம்பையோ இல்லை சிறிய குடத்தையோ வச்சுருவாங்க. மணல் இல்லை அரிசி போட்டுக்குவாங்க. ஸோ அதை வச்சு தெரியும் தானே, அந்த இதில் என்ன பண்ணிக்குவாங்க, மேலே கிளி கூட வச்சுக்குவாங்க. அதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ கரகாட்டத்தின் வேறு பேர் என்ன? கரகம், கும்பாட்டம். கரகம் மற்றும் கும்பாட்டம் சொல்லுவாங்க. இந்த கரக செம்மனை ஆடுபவரின் தலையில் வைக்கும்படி படி தட்டி வைப்பர். செம்பில் மணல் அல்லது அரிசினை வைப்பர். அதில் கிளி பொம்மை போட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிப்பாங்க, ஆடுவாங்க. அதை கீழே விழாமல் ஆடணும் கரகாட்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதற்கு நையாண்டி, மேலத்தாளம், இசை இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கரகாட்டம் நிகழ்த்துதலின் இத்தனை பேர் தான் நிகழ்த்த விடும் அப்படிங்கிற இது கிடையாது. புரியுதுங்களா? இத்தனை பேர் தான் கரகாட்டம் ஆடணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. புறநானூறு பாடலில் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர். என்ன சொல்லியிருக்காங்க? கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது புறநானூற்றில். நீரற வரியா கரகத்து. ஸோ நீரற வரியா கரகத்து, கரகாட்டத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது சிலப்பதிகாரத்தில் மாதவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 11 வகையான ஆடலில் இது ஒரு கலையாக இருக்காங்க. ஆனால் சிலப்பதிகாரத்தில் கரகத்தை என்னன்னு சொல்கிறாங்க? குடக்கூத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா குடக்கூத்து தான் கரகாட்டத்தின் அடிப்படை. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடக்கூத்து, மறந்துடக்கூடாது. கரகாட்டத்தின் அடிப்படை எனப்படும் ஆடல் குடக்கூத்து. அடுத்து மயிலாட்டம். மயில் போன்ற வடிவத்தில் உள்ள ஒரு ஆண் உள்ள ஆணோ பெண்ணோ, மயிலாட்டம் தெரியுமில்ல, இந்த பாருங்க மயிலாட்டம். ஸோ மயில் வடிவமுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம் அதான் மயிலாட்டம். கரகாட்டத்திற்கு துணையாட்டமாக ஆடக்கூடிய ஆட்டம் மயிலாட்டம். அடுத்து ஊர்ந்து நடந்தல், மிதந்தாடுதல், சுற்றி வளைதல், இறகை விரித்து ஆடுதல், இந்த மாதிரி விஷயத்தை அதில் ஃபாலோ பண்ணுவாங்க. இதைத்தான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து காவடி ஆட்டம். காவடி ஆட்டம் முருகன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 சைடும் அதில் பாருங்களேன். கா என்பதன் பொருள் பாரம் தாங்கும் கோல். 2 சைடும் பாரம் தாங்கும், கரெக்டாக இருக்கணும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, காவடி ஆட்டம் பார்த்தீங்கன்னா அது இங்கிட்டும் இப்படி ஆடுவாங்க இல்லையா, சமமாக இருக்கணும். சரிங்களா? 2 சைடும் அதன் பாரம் தாங்கும் கோல். 2 முனைகளும் சம எடைகளை கட்டி அந்த தோளால் சுமந்து ஆடுறது தான், மறந்துடாதீங்க. மரத்தண்டினை 2 முனைகளும் சிற்ப வேலைப்பாடுகள், பலகைகள் பொருத்தி மூங்கில் குச்சிகளால் இணைந்து மயிலருகு இதெல்லாம் அந்த இது மேலே டெக்கரேஷன் பண்ணுவாங்கள்ல, மயிலருகு, அதை தான் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. காவடி ஆட்டத்தின் வகைகள் பல வகைகள் இருக்குது. அதில் மென்ஷன் பண்ணியிருக்க வகைகள் மட்டும் வரிசையாக சொல்லிடுறேன். 1 மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூங்காவடி. இது பாட்டு கேட்ட மாதிரி இருக்குல்ல, மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூங்காவடி. சரிங்களா? தேர்க்காவடி,
அடுத்து பறவை காவடி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வகைகள் இருக்குது, இதில் ஒரு சில வகைகளை அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் அப்படிங்கிறது என்னென்னா தலையில் ஒரு தலப்பாக வச்சு ஒரே மாதிரி ஆடுவாங்க. பொதுவாக ஆண்கள் ஆடக்கூடிய ஆட்டம் ஒயிலாட்டம். உரிமை மாதிரி இதை ஒன்றும் ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க. ஒரே நிற துணியை பயன்படுத்துவாங்க. ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் வகையில் வைத்து கொண்டு கூடிய சிறு துணியை இசைத்து அப்படியே வீசி 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 ஆடக்கூடிய ஆட்டம் தான் இந்த ஒயிலாட்டம். உணர்ச்சிக்கேற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி இருக்கும். ஒயிலாட்டத்தின் தனி சிறப்பு வாய்ந்தது. கம்பீரத்துடன் ஆடக்கூடிய ஆட்டம் ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் பெரும்பாலும் ஆண்கள் ஆடக்கூடிய ஆட்டம். இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்றவை இசைக்கருவிகள் இருக்கும். இதே போல தான் தேவராட்டமும். ஆனால் தேவராட்டத்துக்கு கவுண்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட இதே போல தான். தேவராட்டம் என்பது வானத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, வானத்து தேவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் தேவராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேவராட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவி உருமி எனப்படும். இது கேட்கலாம், தேவ துந்துபி, தேவ துந்துபி அந்த உரிமையின் பெயர். ஸோ இதில் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, கலை வேட்டி கட்டியும் தலையில் இடையும் சிறு துணி அணிந்தும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் கவுண்டிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேவராட்டத்தில் கலந்து கொள்ளும் நபர்களின் எண்ணிக்கை 8 முதல் 13 வரை இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்ததாக பார்க்கிறது சேர்வை ஆட்டம். தேவராட்டம் போன்றே ஆடக்கூடிய ஆட்டம் இந்த ஆட்டம். ஸோ இது சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா ஆகியவை இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுவார்கள். இசை சார்பு கலையாக நிகழ்த்தப்படும் ஆட்டம் சேர்வை ஆட்டம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி மயிலாட்டம் கரகத்துக்கு துணை ஆட்டமாக இருப்பது என்ன, கீழே கேட்கலாம் மயிலாட்டம். அதே போல இசை சார்பு கலையாக நிகழ்த்தப்படும் ஆட்டம் சேர்வை ஆட்டம். ஸோ வழிபாட்டு கலையாக நிகழ்த்தும் ஆட்டம் சேர்வை ஆட்டம். முக்கியம் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அமைச்சரே, மறந்து விடாதீர்கள். அடுத்து பொய்க்கால் குதிரை போல செய்தல். குதிரை போல பொய்க்கால் குதிரை மாதிரி வச்சுட்டு பொய்க்கால் குதிரை ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது என்னன்னா, மரத்தால் பொய்க்காலில் நின்று கொண்டு குதிரை வடிவலான கூட்டை உடம்பு உடைய சுமந்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டம் குதிரை ஆட்டம். இதில் என்னன்னா, அரசன் அரசி வேடமிட்டு ஆடக்கூடிய ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். அரசன் அரசி போல இருப்பாங்க. ஒரு அரசன் இருப்பாங்க, ஒரு அரசி இருப்பாங்க, 2 பேரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பொய்க்கால் குதிரை ஆட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன, புரவி ஆட்டம். புரவினா தெரியும் உங்களுக்கு, குதிரை. ஸோ புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் சொல்லுவாங்க என்று அழைக்கக்கூடிய ஆட்டம் பொய்க்கால். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் தமிழகத்தில் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராட்டியர் காலகட்டத்தில் வந்துச்சு. மராட்டியர் இங்கே தஞ்சை ஆண்ட பொழுது கொண்டு வரப்பட்டது. அப்போ பொய்க்கால் குதிரை ஆட்டம் இங்கு மராட்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. மராட்டியர்கள் தஞ்சை ஆண்ட பொழுது கொண்டு வரக்கூடிய ஆட்டம் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம். இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தின் ஏறி பயணம் செய்வது போன்று இது உங்களுக்கு தெரியும், கடிவாளத்தில் வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நையாண்டி மேளம், நாகசுரம் பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் என்ன சொல்றாங்க, இன்னொரு மாநிலத்தில் என்ன சொல்றாங்க, ராஜஸ்தானில் இதை கச்சிக்கொடி அப்படிங்கிறாங்க. இதுவே கேரளாவில் குதிரைக்களி அப்படின்னு சொல்றாங்க. போதும், இவ்வளவுதான் கண்டென்ட். அடுத்ததாக தப்பாட்டம். நமது பாரம்பரியமான ஆட்டம் தப்பாட்டம். ஆண்கள் மற்றும் இசைக்கக்கூடிய பறையாட்டம் தப்பாட்டம். இப்பொழுது பெண்களும் இசைக்கிறார்கள். அதான் சொல்லியிருக்காங்க, ஆண்கள் மட்டும் இதில் ஆடி வந்தனர், தற்போது பெண்களும் இசைத்து ஆடுகின்றனர். தப்பு தப்புன்னு தோற்கருவியில் கேட்கல, தோளால் செய்யப்பட்ட கருவியானது அடிக்கும் பொழுது தப்புன்னு கேட்கறதுனால இது தப்பாட்டம் என்று கூறுகிறார்கள். தப்பு என்ற தோற்கருவியில் இசைத்துக் கொண்டு பொழுது அந்த இசைக்கு ஏற்ப ஆடக்கூடிய நிகழ்த்துக்களையே தப்பாட்டம். தப்பாட்டத்தின் வேறு பெயர்கள் பறை, தப்பாட்டம், தப்பட்டை, தப்பு என அழைக்கப்படுகிறார்கள். முடிஞ்சு போச்சா? தப்பு என்ற வட்ட வடிவெல்லாம் தப்பு என்று கேட்குது, அதான் சொல்றாங்க. சரி, தப்பாட்டத்தை பத்தி எதுல சொல்லியிருக்காங்க? அருணகிரிநாதர் அவர்கள் சொல்லியிருக்காரு, தனது திருப்புகழ் என்னும் நூலை சொல்லியிருக்கிறாரு. பறை இசையை பற்றி கூறக்கூடிய நூல் திருப்புகழ். உருவாக்கியவர் அருணகிரிநாதர். ஒற்றை சொல்வதற்கென்றே பறைதல் இசைக்கப்படும் இசை வல்ல தாளம். அதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னா இந்த பறை இசை கொடுக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, பறை வந்து என்னது இறந்த வீட்டில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் பறை இசை கலந்துருக்கு. பொண்ணு பார்க்க போகிறதுலையும் சில கிராமங்களில் பறை இசை இருக்குது. ஏன் சீர்வரிசை கொண்டு போகும்போது பறை இசை இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பறை இசை ஒரு நிகழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு சரிங்களா முக்கியம். ஸோ தாளக்கருவி எனப்படும் இசைக்கருவி பறை. இது ரொம்ப முக்கியம். தொல்காப்பியத்தில் குறிப்பிடக்கூடிய கரும்பொருட்களில் ஒன்று பறை, மறந்துடாதீங்க. அப்புறம் தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப அதன் இசை முறைகளும் மாறுபடும். ஆமாம், அந்தந்த சூழலுக்கேற்ப நிகழ்ச்சிகளுக்கேற்ப அந்த
தப்பு மாறுபடும், அந்த இசையும் மாறுபடும். சரிங்களா? சந்தோஷமா இருந்தால் ஒரு மாதிரி அடிப்பாங்க, துக்கமாக இருந்தால் ஒரு மாதிரி அடிப்பாங்க, அப்படித்தானே? சரி, அடுத்து புலியாட்டம். தமிழர்களின் வீரத்தையும் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் கொண்டு வரக்கூடிய ஆட்டம் இந்த புலியாட்டம். தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லுக்கு கலையாக இருப்பது புலியாட்டம். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் ஒன்று புலியாட்டம். புலி மாதிரி வருவாங்களே வெளியே, டயலாக்கே கிடையாது, நகி பேட்டா ஹே. சரிங்களா? சரி, அப்புறம் பற்கள் தெரிய அந்த வரைஞ்சுக்குவாங்க, உரிமை இதெல்லாம் போட்டு ஆடக்கூடிய ஆட்டம் புலியாட்டம். அடுத்து தெருக்கூத்து. தெருக்கூத்துன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாட்டுப்புற மக்களின் நிகழ்த்தப்படும் வரும் கலை தெருக்கூத்து. இந்த தெருக்கூத்தின் மூலமாக என்ன, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு மிக முக்கியம். இது தொடர்பான வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாட்டு, ஒரு கதையை ஃபாலோ பண்ணி உருவாக்குவாங்க. அதுதான் என்ன ஆட்டம், தெருக்கூத்து. தெருக்கூத்துல என்ன, திரௌபதி அம்மன் வழிபாட்டில் ஒரு பகுதியாக நடத்தப்படும் ஆட்டம் தெருக்கூத்து. அடுத்து வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தது தெருக்கூத்து. மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக இருந்தது தெருக்கூத்து, மறந்துடக்கூடாது. ஸோ அதுதான் அர்ஜுனன் தபசு. சரிங்களா? பொழுதுபோக்கு கூறுகளை பெற்று தற்போது நாடகமாக வளர்ச்சி அடைந்த காட்டம் தான் தெருக்கூத்து. தெருக்கூத்தா இருந்தது தான் நாடகமாக மாறுனுச்சு, நாடகம் தான் சினிமாவாக மாறுனுச்சு. சினிமாவோட அடிப்படை என்ன, தெருக்கூத்து. சரிங்களா? கதகளி போன்ற செவ்வியல் கலையாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு ஆட்டம் தெருக்கூத்து. அடுத்து தோற்பாவை கூத்து. தோற்பாவை கூத்துனா உங்களுக்கு தெரியும், அழகி படத்தில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அழகி படம் பார்த்துருக்கோமா? சரி, ஓகே, ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஒரு பொம்மை மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க. சரிங்களா? பொம்மை மாதிரி செஞ்சு மறைச்சிக்குவாங்க. பின்னாடி ஒருத்தர் பெரியவர் இருப்பார். இது இப்படி இப்படி பண்ணுவாங்க, அது இப்படி இப்படி ஆடும். அது உங்களுக்கு தெரியும், டிவியில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சில பேர் கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, 90s கிட்ஸு அவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிராமத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைசேலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டில் அசைத்து கொண்டிருக்கும் ஆட்டம் ஆடுவது தான் தோற்பாவை கூத்து. இது ரொம்ப முக்கியம். இசை, ஓவியம், நடனம், நாடகம் என பல குரலில் பேசுவாங்க. அதில் பேசுவாங்க. இது இப்படியே பண்ணும், தெரியும் தானே? எஸ். பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகிறது. மரப்பாவை பற்றிய குறிப்புகள், மரப்பாவைன்னு சொல்லலாம், தோற்பாவை கூத்த மரப்பாவைன்னு சொல்லலாம். மரப்பாவை பற்றிய குறிப்புகள் திருக்குறள் இடம்பெற்றிருக்கு. தோற்பாவை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல்கள்ல திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் இருக்கு, மறந்துடக்கூடாது. இது ஊர் ஊராக சென்று நிகழ்த்தக்கூடிய கூட்டு குடும்ப கலைகளுக்கு தெரியும் உங்களுக்கு. கூட்டு குடும்ப கலை என அழைக்கப்படும் தோற்பா. இதனால் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் இதை நிகழ்த்தவே முடியும். எல்லாராலையும் டக்கு டக்குன்னு இந்த கலை தெரிஞ்சவங்களால தான் பண்ண முடியும். அதான் சொல்றாங்க, கூட்டு குடும்ப கலை எனப்படும் கூத்து தோற்பாவை கூத்து அப்படின்னு சொல்றாங்க. தோற்பாவை கூத்து தற்போது எவ்வாறாக மாற்றம் பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவகை கூத்து, பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. கையுறை பாவகை கூத்து அந்த மாதிரி மாறி இருக்கு. பொம்மலாட்டமாக மாற்றப்படும் பெற்றுள்ள கூத்து, பொம்மலாட்டமாக மாறப்பட்ட கூத்து என்ன கூத்து, தோற்பாவை கூத்து. ஆம்புடுத்தேன், கலைகள் முடிஞ்சிச்சு, இதுல இருந்து வேற கேள்விகள் கேட்க முடியாது. இப்ப நம்ம பார்த்தது யார்கிட்ட இருந்தனா, கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அவர்கள் எழுதின படைப்புல இருந்து நம்ம உருவாக்கப்பட்டது. இவர்தான் அவர். கலை ஞாயிறு என அழைக்கப்படுவர் இவர்தான். கலை ஞாயிறு என அழைக்கப்படுவர் இவர்தான். ஸோ தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை அப்படின்னே பேர். இவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ நாடகக்கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோளாக கொண்டிருந்தார். நாடகங்களில் பயன்படுத்தப்படும் நேரடி இசைமுறையை அறிமுகம் செய்தவர் இவரே. நல்லா கொஞ்சங்க, நாடகங்கள் பயன்படுத்தப்படும் நேரடி இசைமுறையை அறிமுகம் செய்தவர் இவரே. இவருக்கு இந்திய அரசின் தாமரை திரு விருதும் கொடுத்திருக்காங்க, தமிழக அரசின் கலைமாமணி விருதும் பெற்றிருக்காரு. கூத்துப்பட்டறை என்றும் நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் இவர்தான். கூத்துப்பட்டறை ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க, மறந்துடவே கூடாது. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி அவர்கள். இதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கான சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இன்னொரு சாப்டர் முடிச்சிடலாம். இன்னைக்கு 2 சாப்டர் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதன் அடிப்படையில் நிகழ்கலைகள் நம்ம முடிச்சாச்சு. ஸோ கூத்து கலை எல்லாமே ஃபுல்லாக முடிச்சாச்சு. கலைகள் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகள் அழகாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.